டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கள் காரைக்குடியில் ஒரு 1 ஹவர் நல்ல மழை நண்பர்களே. பாருங்க, இடியுடன் கூடிய மழை. நம்ம வானிலை அறிக்கை சொல்கிற மாதிரி இடியுடன் கூடிய மழை நண்பர்களே. ஆமாம், இப்போ தான் மழை விட்டுச்சு. பாருங்க, எல்லாம் ஈரமாக இருக்குது. ஒரு ஒரு சில ஏரியாக்களில் பவர் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. காரணம் அந்த இடி மின்னல்னால. இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் சின்ன அப்டேட் தரோன்னு பாருங்க, டூரிங் நைட் ஹவர்ஸ் தரோன்னு பார்க்க நண்பர்களே. இதான் நண்பர்களே எங்கள் மாடித்தோட்டம். இதில் ஃபுல்லாக எங்கேயெல்லாம் வச்சுருந்தேன் நான். இங்கெல்லாம் கன்வென்ஷனாக வச்சுருந்தேன். பட் வாக்கிங் பிளேஸ் வேணுன்றதுக்காண்டி சென்டரில் மட்டும் வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் மட்டும் வச்சுக்கிறேன் நண்பர்களே. வித் ஸ்டாண்டு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியோடு தான் வச்சுருக்கேன். ஆமாம் ஆமாம், இந்த பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்லிகை பற்றி சொல்லுவாங்க நினைக்கிறேன் நண்பர்களே. அப்புறம் ஊசி மல்லி நண்பர்களே. ஆமாம், இப்போ தான் மலர்ந்துருச்சு. இன்றைக்கி நாங்கள் மாங்கி பிடிக்க முடியல, நேற்று பறிக்க முடியல. ஆமாம், இப்போ இந்த வீடியோ எடுத்து முடிச்சோன்னே பறிச்சலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மதுரை மல்லி நண்பர்களே. இந்த பாருங்க, அப்படியே கொத்து கொத்தாக இருக்கு நண்பர்களே. இன்றைக்கி நான் சரியான ஃபெர்டிலைசேஷன் தரல. காரணம் தர நேரம் இல்லை எனக்கு. நாளைக்கு அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, மதுரை மல்லி இது. இதுவும் நான் மதுரை மல்லி தான் நண்பர்களே. இந்த பாருங்களேன், மதுரை மல்லி தான் இது. ஒரு நண்பர்களே, இந்த மல்லிலையும் ஒரு நல்ல ஒரு விசேஷமான மல்லி நண்பர்களே. இந்த பாருங்களேன், இந்த மல்லி மலர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரோஸ் சைஸுக்கு இருக்கு நண்பர்களே. இந்த பாருங்களேன், ரோஸ் என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கும் நண்பர்களே. இந்த பாருங்க, ஒரே ஒரு கண்ணில் வச்சுருக்கேன். ரோஸ் மலர்ந்தால் என்ன மாதிரி வரும் அது மாதிரி இந்த இது முட்டை இருக்குது. இப்போ இது மலர்ந்துச்சுனாக்க அது ரோஸ் மாதிரி வரும் நண்பர்களே. ரோசஸ் நண்பர், இதெல்லாம் ரோசஸ்ஸு. இது ஒரு கீரை. இந்த கீரை காட்டிக்கிட்டேன். இந்த விதைகள் தான் அப்படியே ஒவ்வொரு கண்ணையும் விழுந்து எங்களுக்கு இளங்கீரையாக கொடுக்குது. ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்களேன், இது ஒரு வகையான குரோட்டஸ் நண்பர்களே. ஃப்ளவர்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே, அருமையாக இருக்கும். ஆமாம், ஒன்லியே கடவுளுக்கு படைக்க முடியாது நண்பர்களே. அதுவே ஒரு நல்ல குட் லுக்கிங் தினம். ஆமாம் நண்பர்களே. ரோஸ் நண்பர்களே, இன்றைக்கி பறிக்க முடியலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பறிக்க முடியல, இப்போ தான் வர வந்தேன். ஏர் சம் ஒர்க்கு அவுட் சைடு. பாருங்க நண்பர்களே, இது பாருங்கள், இன்னைக்கு பறிக்காதனால செம்பருத்தி, நிறைய செம்பருத்தி எல்லாமே அப்படியே கிட்டத்தட்ட 10 இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வாடிடுச்சு. பாருங்களேன், 10 இருக்கும். இது ரெட் கலர் ரோஸு. இந்த இருக்கு பாருங்க, இது பிங்க் கலர் ரோஸு. இந்த இருக்கு செம்பருத்தி, இது பிங்க் கலர் செம்பருத்தி நண்பர்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கம் அப்படியே தலை சாஞ்சி வச்சு பாருங்களேன். டைம்லேயே பறிச்சுக்கணும், எனக்கு நேரம் இல்லை. இது இந்த நண்பர்களே வாட்டர் ஆப்பிள் நண்பர்களே, வெரி சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே இதில் ஒரு தடவை நான் ஒரு கண்ணு இருந்தால் வச்சுருக்கேன். நிறைய ஈல்டு எடுத்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இது அப்படியே என்ன பண்ணேன், ஒரு ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் கண்டெய்னரை மாற்றினேன் நண்பர்களே. அதை எடுத்துட்டு மண்ணை எடுத்துட்டு, ஏன்னா கண்டெய்னர் தானே இருக்குது, இந்த மண்ணை டோட்டலாக இந்த மண்ணை எடுத்துட்டு திருப்பி அதே கண்டு எடுத்து புது மண் கலவை கலந்து அதில் வச்சு நண்பர்களே. இப்போ நல்லா ரொம்ப க்ரோத் சூப்பராக இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இது நண்பர்களே இந்த பாருங்களேன், ஆரஞ்சு கலர் ரோஸு முட்டை வந்துருக்குது. நாளைக்கு மறந்துடும். இது மல்லிகை நண்பர்களே. மல்லிகை ஒரு 5 கண்டு மல்லிகை வச்சுருக்கேன். மல்லிகை இது இந்த பாருங்க மல்லிகை தான். நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்களேன், வண்டி இது ஏற்கனவே யானை வண்டி வச்சுருந்தேன் நண்பர்களே. பாருங்களேன், 2 கண்டையில் நிறைய கண்டையில் வச்சுருந்தேன். அது ஒரு அடி இருக்குது அந்த வண்டி. அப்புறம் பார்த்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு இந்த கண்டு இந்த விதை வாங்கிட்டு வச்சேன் நண்பர்களே. பாருங்க, இந்த அளவுக்கு காய் வந்துடுச்சு. நீங்கள் பாருங்க, இதை இப்போ பறிச்ச நண்பர்களே. வண்டியை பொறுத்த இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். வண்டியை பொறுத்த இந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே நான் பறிச்சிடும் நண்பர்களே. நாளைக்கு காலையில் பறிப்போம்னு நினச்சிருந்தேனாக்க முத்திரும் நண்பர்களே. அதனால் இப்போ நான் போகிறப்ப இதை பறிச்சிடுவேன். இதை பார்த்தீங்களா, இந்த புறா விளைப்பூக்கள் முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரி இருக்கார் இல்லையா, அவர் ஞாபகம் நினைக்கும் போதெல்லாம் இங்கே வந்தவே பாரி வள்ளலை தான் நினைப்பேன் நான். பாருங்கள், வானத்தில் நட்சத்திரம் இருக்க மாதிரி இவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்களேன். வாசம் கம கம நடிக்கிறேன் நண்பர்களே. இங்கே அடிக்கிறேன் வாசம்.
ஓகே நண்பர்களே, இந்த இந்த இது ஃபுல்லாக அங்கே பாருங்க. இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ தரணும்னு நினச்சேன் நான். சரி, இதோட சேர்த்துருவோமே. ஓகே நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா ஒரு கண்டெய்னரில் யானை வண்டி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விதை நண்பர்களே என்கிட்ட விதை தான் அது. அதை எடுத்து ஒரு 5-6 விதையை போட்டேன் நண்பர்களே. இங்கே முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். இதில் பாருங்கள், 10 கன்று இருக்குது நண்பர்களே. 10 விதையை ஊண்டி விட்டேன், 10 கன்று இருக்குது. முக்கியமாக இதில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நான் விட்டுறோம்னாக்க காயே காய்க்காது. அதில் என்னென்னா 2 மட்டும் விட்டுறணும் நண்பர்களே. இந்த பாருங்கள், இது மாதிரி பிடிக்கணும். எந்த கண்டு செழிப்பாக இருக்கோ அந்த கண்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் பறிச்சிடணும் நண்பர்களே. நல்ல செழிப்புமாக இருக்க ஒன்று வச்சாலே போதும். ஒன்று தான் வைக்கணும் ஆக்சுவலாகவே. ஏன்னா இது 20 லிட்டர்ஸு வாட்டர் கேன் இல்லையா, அதனால் ஒன்று தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சோம்னா வி கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி கைண்ட் ஆஃப் ஈல்டு எதிர்பார்க்க முடியாது. அப்படியே பறிச்சிடறாங்க. பறித்து ஊன்றலாம். அந்த வெண்டியை பொறுத்தளவுக்கு பறித்து ஊண்டுவோம்னு நினச்சோம்னாக்க அது வராது நண்பர்களே. தக்காளி வேணால் ஊண்டலாம், கத்திரியை ஊண்டலாம், ஆனால் அந்த வெண்டியெல்லாம் ஊண்ட முடியாது. ஊண்டினாலும் அந்தளவுக்கு அது ஈல்டு இருக்காது வண்டியில். அதனால் சில இதெல்லாம் பறிச்சிடணும்னு சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. அதை ஏதாவது பிடிக்கிறேன், வேறோட பிடிக்கிறேன். நான் 2 கண்டு மட்டும் விட்டுட்டு 2 மட்டும் விட்டுச்சுன்னா பிடிங்கலான்னு நினைக்கிறேன். 2 எது ஹெல்த்தியாக இருக்கோ அதை விட்டுருவோம். இந்த வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது. பட் எனிவே இவ்வளவு இதை வச்சோம்னாக்கா ஈல்டு இருக்காது. அதனால் மழை பெஞ்சதுனால எனக்கு பிடிங்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்க, என்ன எது எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. எனிவே கொஞ்சம் விடக்கூடாது. தட் இஸ் நாட் கரெக்ட். அங்கே வாங்க, சென்டர் இந்த இதில் ஒரே இடத்துல இருக்கிறவங்க அல்லாத அளவுக்கு இங்கிட்டு கொஞ்சம் அனுக்கு கொஞ்சம் விட்டு ஒன்றை மட்டும் வைப்போமே விடுவோமே. சரி, வேணாக்க இதில் வேணா 2 வேணா விட்டுறேன். 2 விட்டோம்னாக்க நான் ஃபெர்டிலைசர் கரெக்டாக கொடுக்கணும். சத்து, அதுக்கு தேவையான சத்து நான் கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தா 2 வைக்கலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 2 மட்டும் விட்டுறேன் நண்பர்களே. சத்தியம் பறிச்சிட்டேன் நண்பர்களே. இப்போ ஹெல்த்தியான 2 ஐட்டத்தை மட்டும் விட்டு இப்படிங்க நண்பர்களே. இதெல்லாம் பறிக்கிறதுக்கு நம்ம சங்கடப்படக்கூடாது நண்பர்களே. காரணம் அப்போ தான் நம்ம ஈல்டு எடுக்க முடியும் இல்லைங்களா. மூணு இருக்கு நண்பர்களே. நாளைக்கு டேட் ஆயிடுச்சு. நான் நைட்டு என்ன பண்ணுறேன் நான். ஓகே, வாங்கண்ணே. 3 இருக்கு நண்பர்களே. 3ல் நாளைக்கு மார்னிங் 1 மட்டும் விட்டுட்டு அதில் 2 மட்டும் விட்டுட்டு வச்சுப்பீங்க நண்பர்களே. அப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல அப்டேட் பண்ணுறதான்னு தரேன் உங்களுக்கு. இந்த இருக்கு பாருங்களேன். இந்த குபேரர் பூக்கள் நண்பர்களே, இதை வச்சு என்னோட ஏஜ் 3 இயர்ஸ். இந்த ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இந்த வரும் பார்த்தீங்களா, 3 இயர்ஸ். ஒரு 2 இயர்ஸ் டெய்லி நிறைய பூக்கள் கொடுத்துச்சு நண்பர்களே. இந்த பாருங்க, ஒரு அளவு கொடுத்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் நான், அப்படியே மண்ணை மாற்றினேன் நண்பர்களே. இங்கே பாருங்க, மண்ணை மாற்றிட்டு அதே கண்டை எடுத்து நான் சொன்ன 5 மண்கலவை கலந்து, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கலந்து அந்த கண்டு எடுத்து அப்படியே இந்த கடையில் வச்சுக்கேன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், முதல்லாம் இந்த அளவுக்கு மொட்டுக்கள் இருக்காது. இப்போ பாருங்கள், மொட்டுக்கள் நிறைய வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த செம்பருத்தியும். இந்த செம்பருத்தி அதே மாதிரி தான். இது நல்லா ஈல்டு கொடுத்துச்சு. அதை எடுத்து அப்படியே வேற ஒரு கண்டையில் வச்சுருக்கேன். இல்லை மண் கலந்து புதுசாக கலந்து கொடுத்துருக்கேன். இல்லை இது மாதிரி நம்ம பண்ணணும் நண்பர்கள். அப்பப்போ இப்போ ஒரே இதுலேருந்து எது பார்ப்போம்னா வி கேனாட் கெட் குட் ரிசல்ட்டு ஆர் குட் ஈல்டு. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் என்ன சொல்லணும்னாக்க, மணி பிளான்ட் நண்பர்களே நிறைய வருது நண்பர்களே. அது பாட்டு போயிட்டு நான் கட் பண்ணி விட்டுட்ருக்கேன். அது வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அதாவது மண்கலவையை மாற்றணும், அப்புறம் ஒரே கண்டெய்னரில் நிறையா
கண்டை வைக்கக்கூடாது. வண்டினா ஒன்று அது 2 மேக்ஸிமம் இப்போ கண்டெய்னர் சைஸை பொறுத்து இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே. இந்த பாருங்களேன் மேலே இது வந்து நான் கனகாம்பரம் நண்பர்களே. ஆமாம். இது கோவை கொடி நண்பர்களே. இங்கே பாருங்க கோவை படம் நேற்று கூட பார்த்துருந்துச்சு, பறவைகள் விட்டேன். இந்த மாதிரி இது நண்பர்களே மிளகு கிடைக்கிறது நண்பர்களே. இங்கே பாருங்க ஒரே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன், ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இதில் வச்சுருக்கேன் நண்பர்களே. அப்பப்போ நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி டுவைஸ் இந்த கீரையை பறிச்சுக்கிறோம். 5 வகையான கீரை இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள் அந்த இருக்கு பாருங்களேன், ரேராக ரெஸ்ட் ஆகிட்டான். பசலைக்கீரை இருக்குது நண்பர்களே. அங்கே இது தண்டுக்கீரை. ஆமாம் நண்பர்களே. தண்டுக்கீரை இந்த பாருங்கள், இந்த தண்டு பாருங்கள் தண்டுக்கீரை. ஆமாம். அப்புறம் நண்பர்களே இது வந்து அருகம்புல் நண்பர்களே. அருகம்புல் இந்த பாருங்களேன் ரோஸ், அதில் பாருங்கள் ரோஸ் எவ்வளோ முட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து என் மிஸ்ஸஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஜாதிப்பூ. இது வந்து அதே மாதிரி தான் நண்பர்களே. ஒரு கண்டெய்னர் வச்சுருந்தேன் இதை, அந்த கண்டெய்னர் நிறைய ஈல்டு எடுத்துட்டான். அதை அப்படியே மண்ணை மாற்றிட்டு புது மண் கலந்து அதுக்குள்ளே அந்த கண்டை எடுத்து வச்சு புருணி பண்ணி விட்டேன் நண்பர்களே. இந்த அளவு சூப்பராக வந்துருக்கு நண்பர்களே. அங்கே பாருங்கள் மொத்தம்லாம் வந்துடுச்சு. இதே மாதிரி எங்கள் பின்னால் அங்கேயும் ஒரு கண்டை அதே மாதிரி தான் வச்சேன். அதுவும் அது மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. நல்லா வளர்ந்துருச்சு. ஓகே நண்பர்களே. இந்த ஒரு இன்றைக்கி மார்னிங் இப்போ பறிக்காதனால இந்த பூக்கள்லாம் வாடிச்சு பாருங்களேன். எல்லோ செம்பருத்தி, பசலைக்கீரை இருக்கு நண்பர்களே. பசலைக்கீரை இந்த பாருங்க அப்படியே பசலைக்கீரைலாம் வெரி வேல்யூபிள் மெடிசனல் ஐட்டம்ஸ் நண்பர்களே. இதெல்லாம் பார்க்கவே முடியாது நண்பர்களே. இந்த கலரை பாருங்கள், அந்த கலர் பாருங்களேன் எப்படி டபுள் கலர் பார்த்தீங்களா, க்ரீனு அந்த இது பாருங்கள், அந்த ரெட் கலர். ரெட்டுன்னு சொல்ல முடியாது, மருன்னு சொல்லலாம். இதை அவ்வளவு இந்த மாதிரி கலர் இருந்துச்சுனாக்க அவ்வளவு சத்துக்கள் இருக்குது நண்பர்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த பாருங்க பீட்ரூட் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய கலர் இருக்குதுங்க. பீட்ரூட்டில் எந்த அளவு இருக்கோ அதை விட இதில் சூப்பரான விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. பர்டிகுலராக ப்ரெஷர் இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வைக்க இந்த கீரை நண்பர்களே. இந்த நான் உங்களுக்கு சொன்ன இப்போ தான் பண்ணேன் ரோசஸ்ஸு. ஓகே நண்பர்களே, இது எல்லாத்தையும் காட்டிட்டு உங்களுக்கு குட் நைட் சொல்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த பிளான்ட் கூட ஒன்று இருக்குது நண்பர்களே, அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல நண்பர்களே. இது வந்து ஒரு மூலிகை நண்பர்களே. சின்னீர் கல்லாம் ஒரு இலை சாப்பிட்டா போதும் நண்பர்களே. இந்த இலை வாரத்தில் ஒரு இலை சாப்பிட்டா போதும். இந்த சின்னீர் கல்லாம் ஃபார்ம் ஆகாது. அதோடைய பேர் டக்குனு ஞாபகம் இல்லை. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் நைட். எல்லாரும் பார்த்தீங்கன்னா குபேரர் இருக்கும் வாழ்ந்துருச்சு. நான் நிறைய மட்டுக்கள் நிறையா இருக்குது நண்பர்களே. நான் நாளைக்கு மார்னிங் வந்தேன்னா நல்லா மறந்துருக்கேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து எங்கள் வாட்ஸ்அப்பை காமிச்சிட்டு உங்களுக்கு குட் டே சொல்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங், வெரி வெரி குட் நைட்.